என் பேர் காலிக். சென்னையில் படிக்க வந்த பல பேரில் நானும் ஒருத்தன். மியூசிக் தான் எனக்கு எல்லாமே. இங்கே தங்க வீடு பார்த்து கொடுத்தது எல்லாமே ஆதி தான். எங்களை பற்றி சொல்லணும்னா, வீக்கெண்டில் அவன் வீடு, வீக் டேஸில் மொட்டை மாடி கிரிக்கெட். எப்பவும் அவன் தான் ஜெயிப்பான். கிரிக்கெட்டில் பிளேயர்னு சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப பேஷனட்டாக இருப்பான். எங்களுக்கு எப்போனாலும் எங்கேனாலும் பைக் தான், பைக் மட்டும்தான். இன்ஃபேக்ட் எனக்கு கால் பண்ணுற ஒரே ஆள் அவன் தான். ஹலோ ஆதி, என்னடா கிரிக்கெட் கோச்சிங் முடிச்சிட்டியா? அதெல்லாம் முடிச்சாச்சு. பர்த்டே ட்ரீட் மறக்கல. ஹேய், மறக்கல. சரி, இப்போ எங்கே இருக்க? ஏய், நீ கிளம்பிடு. ஐ எம் ஆன் தி வே. ஆன் தி வேவா? சரி, இன்னும் எவ்வளோ ஆகும்? ஹலோ ஹலோ என்னடா சொன்ன மாதிரியே வந்துட்ட? ஏன் டல்லா இருக்க? வழக்கம் போல மேட்ச் தோத்துட்டியா? சரி விடு, எப்போ நடக்கிறது தானே, வா கிளம்பலாம். வண்டி நான் தான் ஓட்டுவேன், உன் கூட வர முடியாது. ஹலோ அட்லி. இன்னும் கிளம்பலையா? இல்லடா, இன்னும் நான் கிளம்பல. இதோ கிளம்பிடுவோம். நீங்க ஸ்ட்ரீட்டா பேசி வந்துருங்க, நாங்க அங்க வந்துடுறோம். சுத்தம். சரி வந்து சார். ம், ஓகே, சீக்கிரம் வந்துடுறோம். வா ஆதி, போலாம். ஆதி, ஆதி, ஆதி. ஆதி, ஆதி, ஆதி.
என்னடா அது பர்த்டே பிராங்கா? எத்தனை பேருக்கு நாம பண்ணிருக்கோம்? எனக்கேவா? அடுத்து என்ன கரண்ட் கட்டு தானே? துப்பாக்கி வச்சிருக்கிற சிரிக்கிற. சாரி. ஹலோ மறுபடியும் இன்னும் கிளம்பலையா? ஆதி எங்கடா வந்தானா இல்லையா? டேய் ஆதி கூட இல்லடா. ஆதி ஆ? வீட்டுக்கு வந்தானா? உன் கூட சரி. போன்ல பேசிட்டு பாரு. அப்போட ஆதி இருந்தான். போன் ஆ. பேசிட்டு பார்த்தா காணோம்டா. ஆ? திடீர்னு டோர் லாக் ஆகுது. ரூம்ல மியூசிக் சத்தம் கேக்குது. ம். கிரிக்கெட் சேனல் எல்லாம் மாறுதுடா. ஆ? பயமா இருக்குடா. அவன ஆளையே காணோம்டா. என்னடா 6:30 மணி கொண்டு போறீங்க? அவனை கால் பண்ணியாடா? கால் ம். பண்ணலடா. டவர் கிடைக்கலன்னு பண்ணலடா. டேய் ஃபர்ஸ்ட் கால் பண்ணு. அப்புறம் லாட் எழுதிட்டு 5 நிமிஷம் இங்க இருக்கிறீங்க. டாட். சரி இரு பண்றேன். போன செகண்ட் வரைக்கும் சந்தோஷமா இருந்தேன். டப்புன்னு ஒரு செகண்ட் ஒரு ஆக்சிடென்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. நீ செத்துட்ட, இனிமே உனக்கு எதுவுமே கிடையாதுண்ணா. எப்பட்றா? ஆக்சிடென்ட்டா? எப்படிடா? எல்லாம் ஒரு ஸ்மைலி அனுப்ப போய். என் பேர் ஆதி. எனக்கு ரொம்ப பிடிச்சது 2 விஷயம்தான். ஒன்று, நான் அதிகமாக நேசித்து வாங்கின என்னோட பைக். இன்னொன்று கிரிக்கெட். கிரிக்கெட்டில் பெரிய பிளேயர் இல்லைனாலும் கிரிக்கெட் இஸ் மை பேஷன். மூணாவதாக ஒருத்தனை பிடிக்க ஆரம்பிச்சது அவன் தான் காலிக். மியூசிக்கில் பெரிய ஆள் ஆகணும்னு அவனுக்கு ஆசை. ஆனால் ஹாஸ்டலில் முடியாதுன்ட்டு நான் தான் அவனை வீடு பார்த்து தங்க வச்சேன். இன்ஃபேக்ட் எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அன்னைக்கு அவன் பர்த்டே. ஆன் தி வேவா? சரி இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? மச்சான் ஒரு 15 மினிட்ஸில் வந்துடும்டா. 15 மினிட்ஸ். ஹலோ அவனை வெயிட் பண்ண வச்சிருக்கூடாதுன்னு மெசேஜ் அனுப்ப போய் தான். கஷ்டமா இருக்குடா. எங்க போனாலும் ஒன்னா தானே போவோம். எவ்வளோ சுத்தி இருக்கோம். இனிமே அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. சரி ஃபைன், நானும் கூட வந்துடுறேன். அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன். உயிரை இழந்தவனுக்கு தானே அந்த அருமை தெரியும். அது தெரிஞ்சிருந்தா நீ உயிரை இழந்திருக்க மாட்டடா. அதே விதி. விதி யாராட்டா மாற்ற முடியும்? உன்னை நீ காப்பாற்றிக்கோ.